அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலைக்கிழமை. 2 நாளாக வீடியோ போடவே முடியல, ஏன்னா கொஞ்சம் வேலை அதிகம், வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வேலைக்கிழமைனால மதரசா சீக்கிரம் முடிஞ்சிச்சு. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:40 ஆகுது. எப்போதும் பார்த்தீங்கன்னா நார்மலாக முடிஞ்சது ரூமுக்கு வரையே நான் 1:45 ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 12:40 முடிஞ்சிச்சு. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கிழமையா, அதனால் சீக்கிரம் முடிஞ்சிடும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 1:20 விடுவாங்க, வேலைக்கிழமை மட்டும் 12:20 விட்டுருவாங்க. காலையிலையும் பார்த்தீங்கன்னா நான் மதரசாவுக்கு போகல, கஃபீலே கொண்டு வந்து விட்டு வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இப்போ தான் மதரசா டியூட்டி முடிஞ்சு வந்திருக்கேன். எனக்கு வேலைக்கிழமைனால டியூட்டி செம்மையாக இருக்கும். இப்போ வண்டியை பார்க் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சும் மதரசாவுக்கு தான் போயிருக்காரான். போயிட்டு வந்துட்டு ஸோ அவன் ரூமில் சமைச்சு சாப்பிட்டதுனால நீ நேராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ரூமுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ ரூமுக்கு வந்துட்டு இப்போ லுகர் தொழுதுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மாம்ஸ் ரூமில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். மத்தியானம் ஒரு 2 hours ரெஸ்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அசல்லேருந்து பார்த்தீங்கன்னா டியூட்டி ஸ்டார்ட் ஆயிரும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. அப்போலே கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நான் டியூட்டி போவேன், நீ தூரமாக போவேன், நீ சாப்பிடணுமா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா வேலைக்கிழமைனாலே இங்கே வெளியே தான் போவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்பி ரெடி ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு எல்லாமே ஒரு கீஸில் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா எப்போ வருவாங்கன்னு தெரியாதுல்ல, லேட்டாகும்ல, பசிக்கும்ல. அதனால் சம்டைம் லேட்டாச்சுன்னா கடையில் சாப்பிட்ருவேன், இல்லைன்னா இதை சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ அவசரத்தில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ நட்ஸு தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ போகலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அவசரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போனேன். ரூமுக்குள்ளே போயிட்டு எதாவது மிஸ் ஆகிருக்கா, ஏன்னா இப்படி தான் நான் வேகமாக கிளம்பும் போது எதாவது மிஸ் ஆயிரும். உள்ளே போயிட்டு சாவியை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ண பார்த்தேன். அப்படி உள்ளே வச்சு லாக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியிலே காமிச்சிரும், வண்டி அதாவது ஆஃப் ஆயிரும். சாவி இருந்தால் மட்டும் தான் வண்டி ரன் ஆகும். சரி, ரன் ஆகும். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. ஸோ அதானே இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. பயந்துட்டேன், ஏன்னா ரூம் சாவி 2 சாவி இருக்குது, 2 சாவி ரூமுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ரூம் எப்படின்னா இப்படி லாக் பண்ணால் உடனே லாக் ஆயிரும். திறக்க மட்டும் தான் சாவி வேணும், லாக் பண்ணிடல சாவி வச்சு லாக் பண்ண வேணாம். அவன் உள்ளே போய் பார்க்க சாவி கதவுலேயே தான் சாவியை சொருவி வச்சுருக்கேன். நான் அப்படியே ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இன்னும் கரெக்டாக 2 மணி இல்லை 3 மணிக்கு தான் ரூமுக்கு வருவோம். அதிகபட்சம் இந்த வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு வேலை அதிகமாக இருக்கும். பட் குறிப்பாக எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும். சொல்ல முடியாது, ஏன்னா அப்போலே சொல்லிட்டாங்கல்ல சாப்பிட்டுக்கோன்னு. அதனால சம்டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு எல்லாமே வாங்கி தருவாங்க. மீது எதாவது வாங்கிக்கோன்னு. ஸோ கார்டு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளே தான் கிடக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. நானும் பர்சனலாக எடுத்து வச்சுருக்கேன், பைசா வச்சுருக்கேன். அது போக இந்த இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நட்ஸு நான் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருந்தேன், ஒரு 20 ரியாலுக்கு. அந்த முந்திரி இது இருக்குல்ல, சரி, முந்திரி பருப்பும் அப்புறம் பிஸ்தாவும். இங்கே குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறிச்சிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிரும். எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு பொறுத்து. ஸோ ஒரு மாலுக்குலாம் போனால் பக்கத்தில் டிரைவர் யார் தான் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கி இருக்கலாம், இல்லை மாலை சுற்றி பார்க்கலாம். காஃபி சாப்பிட்னா தான் எரிச்சலாக இருக்கும், வெளியே வெயிட் பண்ணணும், மொபைல் தான் நோண்டிக்கு இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. கிளம்பிடுவாங்க இப்போது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிளம்பி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரையால் புஜேர்னு ஒரு இறக்கு தான் வந்திருக்கோம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்த்து தான் வருவேன். இன்றைக்கி உனக்கு தெரியுமான்னாங்க, தெரியும்னு சொல்லிட்டேன் கேஷுவலாக. ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா எல்லா வழியும் பார்த்தீங்கன்னா அடைச்சி கிடக்குது. ஸோ அவங்கள்ட்ட தெரியுன்னு வேறு சொல்லிட்டோன்னா நம்ம அதை அப்படியே மேனேஜ் பண்ணணும்ல, மறுபடியும் தெரியாதுன்னா எதுவும் நினைப்பாங்கல்ல. அதனால பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே இருந்துட்டு நான் பாட்டில் சுற்றுவேன். இங்கே வேறு எப்போதுமே ஒரு 1/2 hourல வந்துடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நானும் புது வழியாக போகிறேன், எப்படியாவது போயிடலானே முடியலை என்னால். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேடமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி ஒரு வழி தெரியாது. அப்போ நான் சொன்னேன், மேடம் 2-3 வழி அடைச்சிருந்தாங்க, நான் எப்போதும் வர வழி நார்மல் வழி, அந்த வழினா அடைச்சிருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வழியாக யூட்டன் போட்டு தெரியாத மாதிரியே வந்தோம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒரு இடம் ரைட்டில் போனால் தெரையா, அப்புறம் நேராக போனால் இன்னொரு ஏரியா வருது. அப்போ அந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. மேடம் மேப் ஓப்பன் பண்ணிட்டாங்க, லொக்கேஷன் பார்த்துட்டாங்க. என்ன பண்ண கேட்டால் அவமானம் ஆயிருமோ, வழி தெரியாது நினச்சிடுவாங்களோ. மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி வெறும் இப்படி ரைட்டாக போகணும் அப்படின்னு கேட்ட பாருங்க, உடனே ஃபோனை தந்துட்டாங்க, நான் லொக்கேஷனை பார்த்துக்கணும். ஸோ லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஒரு வழியாக வந்துட்டு இறக்கி விட்டுட்டு மீது வண்டியில் காவா வச்சுருக்கேன், தண்ணியை வச்சுருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு எங்கே போகணுன்னா பார்க்கிங் போகிறேன். ஸோ பார்க்கிங்கை தேடி பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். நினச்சேன், நான் இங்கே வந்தாலே எப்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 ரியால் 10 ரியால் டிப்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி எதிர்பார்த்துருந்தேன்னா, ஸோ எப்போதுமே நம்ம எதையுமே எதிர்பார்த்துருக்கக்கூடாது. அதனால் ஒன்றுமே கிடைக்கல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் பார்த்தாலே தெரியும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வேலை நடந்துக்கிட்டு இருக்கிற வண்டியை பார்க் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏங்க வந்த வழிக்கே நான் வந்துட்டேன். மறுபடி
வேலை நடக்குதா ரொம்ப கஷ்டம். எந்த ஏரியாவுக்கு போகிறேனே தெரியாது. அதுவும் சவுதியில் காலையில் வண்டி ஓட்டியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், நைட்டு வண்டி ஓட்டியில் வேறு மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப நான் அதே இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ லொக்கேஷன் தேவையில்ல. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா வந்தால். பட் இங்கே தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு தெரியல. ஸோ இருந்துச்சுன்னா நம்ம ப்ரோ ஒருத்தர் இருக்கார், ஒரு சப்ஸ்கிரைபர், அவர் வேறு இங்கே தான் இருக்கார், கூப்பிட்டுட்டே இருந்தார். அவரை மீட் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு பிளான் போட்டிருக்கேன். அதுவும் நார்மல் டயத்துலேயே இந்த ஏரியாலாம் டிராஃபிக்காக தான் இருக்கும். இப்போது இன்றைக்கி வேலைக்கிழமை சொல்லி ஆகணும். ஸோ பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்து பில்டிங் எனக்கா சூப்பராக இருக்கும். இந்த ரைட்டில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோல் பம்ப் உண்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோட்டலு பூஃபியெல்லாம் இருக்குது இங்கே. நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னா அதனால் இப்போ போயிட்டு ரைட்டில் போயிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். இல்லை நேராக போயிட்டுனாலும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம விருப்பம்தான். நேராக போனாலும் பூஃபியா உண்டு. ரைட்டில் போயிட்டு வெயிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், வரும்போது வந்து பக்கம் ஒரே ஒரு யூட்டன் அடித்தா போதும், நேராக புஜேரி போயிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்னன்னு தெரில, டிப்ஸு கிடச்சி ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா பையன் துணியை வாஷ் பண்ண போனால் அப்போ அந்த பையன் மட்டும் ஒரு 20 ரியால் டிப்ஸ் தந்தான். நம்ம பையன் எப்படி டிப்ஸ் தந்தான்னா, நான் காரில் தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இதை கொடுப்பேன், பே பண்ணுவேன். ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, அந்த பையனுக்கு எதுவும் திங்ஸ் வாங்கினாலும் சரி, நம்ம காரில் தான் பே பண்ணுவோம். நேற்று வந்து சொல்லிட்டான் பையன், நேற்று அதாவது 2 தடவை வந்து கார்டு இல்லை, கஃபீல் மேடத்திட்ட காரை கொடுத்துட்டேன், மேடத்திட்ட மாட்டிக்கிடுச்சு. அப்போ நான் 2 தடவை பே பண்ணி வாங்கினேன். அப்போ 10 ரியால் தரணும், அந்த மாதிரி நான் பே பண்ணியிருக்கேன்னா அப்படியே இது ஓகே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி 50 ரியால் எடுத்துருந்தான். அப்புறம் அந்த பையன் நேற்று வேறு கொஞ்சம் ட்ரெஸ் கொடுத்துருந்தானா, அதோடு சேர்த்து 20 ரியாலோ 25 ரியாலோ மிச்சம் இருந்துச்சு. அப்போ அந்த பையன் வச்சுக்கோன்ட்டான். பட் இருந்தாலும் நான் திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன்னா, அதை நான் ஒன்றத்தானே எடுத்துக்கிற சொன்னேன், நீ எதுக்கு திருப்பி கொண்டு வர அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பைசா எடுத்தாச்சு. இந்த ஏரியா சொன்னோன்னா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான். இங்கேருந்து அங்கே வரைக்கும் நமக்கு ஹோட்டல் தான், எங்கேனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். மணி கரெக்டாக 9:30. எப்போதுமே ½ அன் ஹவரில் நான் இங்கே வந்துடுவேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. இப்போது நம்ம ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுவோம். அவர் வந்து அவரே வண்டி எடுத்துகிட்டு வரேன்ட்டார். அதனால் அவருக்கு மெசேஜ் பண்ண வேண்டியதான். இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, வழி மறந்துருச்சா. அப்போது ஒரு டீ குடித்தா தான் சரியாகும். டீ வந்து நம்ம கடையில் போய் கொடுக்க வேண்டாம். மேடம் பார்த்தீங்கன்னா இறங்கி போயிலே, ஹமீது வண்டியில் காவை வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துட்டு போன்ட்டாங்க. நான் நினச்சேன் ஒரு 20 ரியால் தருவாங்க சாப்பிட அப்படின்னு நினச்சேன். ஆனால் உண்மையே கிடைக்கல எதிர்பார்த்தனால. வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இந்த இருக்குது பாருங்கள், காவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அது பேர் என்ன பேர் ஒன்று வரமாட்டுக்கு. ஸோ செம்மையாக பார்த்தீங்கன்னா புதிதானாக்கா மணக்கும். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு பேக்கில் போயிட்டு என்னெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ செம்மையாக இருக்கும். அதில் வந்து டீ போடுவாங்க அவங்க. ஏன்னா நம்ம ஊர் எனக்கா இங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா பால் சாயெல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஸோ பால் சாயாவை இங்கே அரபியில் என்ன சொல்லுவாங்கன்னா கறக்குன்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குது பாருங்கள், ஹமீது வண்டியில் இருக்குது, உனக்கு எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கோ, கப்பு பேக்கில் வச்சுருக்கேன்னாங்க. ஸோ கப்பை எடுக்க வேண்டியதான், எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு வந்து நம்ம ப்ரோவை போய் கூப்பிட வேண்டியதான். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த இதான் குடிப்பாங்க, சாயின்னு சொல்லுவாங்க. சாய்னா கட்டன் சாயா. அது கட்டன் சாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்காக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதில் நிறைய வெரைட்டிஸ்லாம் சேர்த்துருப்பாங்க. சூப்பராக மனம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், புதினா. அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்ப்பாங்க, அது பேர் எனக்கு சரியாக வரவே மாட்டேது. இந்த இருக்குது பாருங்கள் காவா. கிளாஸ் எடுத்துருவோம், கிளாஸ் எடுத்து தூர போட்டு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வச்சுருக்காங்க கிளாஸு. இது அப்படியே தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதை ஒரு கப் எடுத்து ஜம்முன்னு ஒரு காவை குடிச்சிடுவோம். ஒரு காவா குடித்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். எது காவான்னு தெரில. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காவாவை குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ கால் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கே வரேன்ருக்காரு. இங்கேருந்து அவர் லொக்கேஷன் 2 கிலோமீட்டர் தான் சொன்னார். இந்த ஏரியாவில் தமிழ் ஹோட்டல் இருக்கான்னு தெரில, இருந்துச்சுன்னா அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன வண்டியில் மொபைல் வண்டி இருக்க வேண்டியதான், இல்லை அவர்கிட்ட பேச வேண்டியதான். ஸோ அவரும் ஹவுஸ் டிரைவர் தான். எது காவான்னு தெரியலையே. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இது வந்து இது சாய், அதான் காவா. எனக்கு பிடிச்சது வந்து காவா தான். சாயை திறந்தோடனே அப்படியே மனம் செம்மையாக இருக்குது. 2 எடுத்து வெளியே வச்சுருவோம். 1 2 மேலே சொல்லிட்டு போயிட்டாங்க இதை குடிச்சுக்கோன்னு. இதை குடிச்சு நான் எவ்வளோ தான் வயிறு நப்புவேன். எடுக்கங்கோட்டியும் இந்த பேக் அப்படி இருக்குது, ஒரு மாதிரி பேக்கில் கொண்டு வந்துருக்காங்களா, மாடல் பேக்கில் அப்படி இருக்குது. இப்போ காவை ஊற்றி காமிக்க பாருங்கள். நல்லா ஊற்ற உரைக்கலை. ஸோ அவர் வந்து அவருக்கும் நம்ம வீட்டு காவா கொடுக்கணும். ஏன்னா அதாவது அரபி குடிக்க காவா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம மனமாக இருக்கும்.
ஸோ இதுக்கு பேரிச்சம்பழம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ காம்பினேஷனே வேறு லெவல். இப்போ ஊற்றுனே மனம், அந்த ஏலக்காய் மனம், அப்புறம் இந்த காவாக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மனம் உண்டு, அந்த மனம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செமையாக இருக்குது. ஊருக்கு இந்த வெக்கேஷன் போயில எனக்கு ஒரு ஐடியா, இந்த காவா பொடி என் ஒய்ஃப் வந்து காவானா என்னன்னு சொல்லி கேட்கும். காவா பொடி இந்த வீட்டுக்கு வாங்கி எல்லாத்துக்கும் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. ஊருக்கு போகிறேன்னு சொல்லி இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு, இன்னும் டிக்கெட் வரல, டிரைவர் வரல, என்ன பண்ண நமக்கு தான் அப்படியே இருக்குது பாருங்கள். என் காவா குடிச்சிடலாமா? காவாவை ஒரு 10 நிமிஷம் காவாவை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் உங்கள்கிட்ட பேசணுன்னாங்க. நான் நம்பர் கொடுக்கவே இல்லை. அதாவது எதுக்கு நம்பர் கொடுக்கலன்னா, சம்டைம் நான் தூங்கிட்டு இருப்பேன், டியூட்டி இருக்கும், ஏன்னா மேடம் வாங்கி கொடுத்த ஃபோன் தானே, அவங்க யார்ட்டையும் பேசல பிஸின்னு வந்தால் கோவப்படுறாங்க, அதனால் கொடுக்கல. பட் இருந்தாலும் ரொம்ப பழகி நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருக்கல பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருந்தேன். அவங்க திரையில தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் டியூட்டி வந்திருக்கேன் ஏரியாவில். ப்ரோ உங்களை பார்க்கணும் நாளைக்கு வாரேன் அப்படின்னாங்க வெள்ளிக்கிழமை. ஆனால் நேரத்தை பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரையாக்கே டியூட்டி வந்துட்டேன். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க வெளியே. இப்போ போயிட்டு அவரை மீட் பண்ணணும்னு நினச்சாரு, இன்றைக்கி தான் மீட் பண்ணுறேன், வாங்க அவரை போய் பேசிட்டு வந்துடலாம். வந்துட்டார். நான் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க, நான் செக் பண்ணி பார்த்தேன் ப்ரோ லொக்கேஷனை, வெறும் 750 மீட்ரு தான். சரி இப்போ போய் பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் தான் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரோ பேசுறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்டில் தான் இருக்கார் ப்ரோ, ஒரு பிக்கப் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வண்டியை கொஞ்சம் நல்லா லாக் பண்ணிவிட்டு போயிட வேண்டியதான். இப்போது கால்லாம் வலிக்குது, இன்றைக்கி என்னன்னு தெரில, இன்றைக்கி சரியான வேலை, இன்றைக்கி வேலைக்கிழமையா. நான் வண்டியை பார்க் பண்ணியில் கரெக்டாக பார்க் பண்ணணும். இந்த பக்கம் தான் வர சொன்னேன், வரமாட்டேன்ட்டார். கிளாஸ் எல்லாம் லாக் ஆகிருக்கு. ஓகே இப்போ நம்ம போகலாம், லாக் ஆகிடுச்சு. ஸோ தரியாவுக்கு வந்து நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைமாக நம்ம இந்தியன் ஹோட்டல் எங்கேயாவது இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு இன்றைக்கி நைட் சாப்பிட்ணும். அவரை கூப்பிட்டு போயிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ப்ரோ, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரமாக தான் வாரேன், ஏரியாவுக்கு வாரேன்னு சொன்னார். நான் தான் சொன்னேன் வெள்ளிக்கிழமை சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அப்படின்னேன். ஸோ அதனால் வந்துட்டார். ஸோ ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுறாரு பாருங்கள். சார் என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க. நீங்கள் தானே என்ன பேசுனது? ஆமாம், இந்த பக்கம் வாங்க, அப்புறமேட்டு பேசிக்கலாம். எதாவது எனக்கே தெரியல, இப்போ தான் நான் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பக்கம் தான் 750 மீட்டர் தான் வந்திருக்கு. இங்கே தானே ரூம் இருக்கு. இங்கே தான் இருக்கோம். அங்கே நீங்கள் இந்த இடத்த பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை, எனக்கு தெரியாது பை. லொக்கேஷன் எடுத்துக்கிட்டா வாங்க, நான் சொல்கிறேன். இன்னும் அது வேறு பாய், இப்போ நான் தேடக்கூடாதுல்ல, சுத்தக்கூடாதுல்ல. பிரச்சனை இல்லை. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். பாய் நம்மளை பிக்கப் பண்ணிட்டாரு. நான் கூட ரொம்ப தூரம்னு நினச்சேன், ஆனால் ஒரு ரூம் ரொம்ப பக்கம். இதுக்கு பேக் சைடில் தான் இருக்குது நான் வண்டி விட்ட ஏரியா. இதான் ஒரு ரூமு, ஹவுஸ் ஒரு ரூமு. வாங்க பாய் உங்கள் ரூமுக்கு போவோம். வெக்க வராதுங்க. இதில் என்ன இருக்குது? மசாலா உங்களுக்கு நல்ல பெரிய ரூமாக இருக்க. பிஸ்மில்லா. வலது கால நான் புது பண்ணா பாய், வலது கால எடுத்துக்க சொல்லிங்க. பிஸ்மில்லா. நல்லா இருக்கு ரூம். இருக்கிறதுலே ஹவுஸ் ஷேவருக்கு இப்போ தான் இந்த மாதிரி ரூம் பார்க்குறேன். ஏன்னா நீளமாக இருக்குது உங்கள் ரூம், நல்ல நீளமாக. யாராவது வந்தால் உட்காரதுக்கு பாய் பார்த்தீங்கன்னா சோபாலாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன பாய்? பாய் நீங்கள் வைக்கப்படாதீங்க பாய், கூச்சப்படாதீங்க பாய். நீங்கள் பாய் ரூமில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்கான்னு கேட்டேன் பாய்கிட்ட. பாய் பெரிய கண்ணாடி இருக்குன்னாரு. அப்போ நான் கூட தேடி பார்த்தேன் எங்கடா கண்ணாடி இருக்குன்னு. ஸோ இதான் கண்ணாடி பாய் ரூமில் முகம் பார்க்குற கண்ணாடி. ரொம்ப பெரிய கண்ணாடி வச்சுருக்கீங்க பாய் நீங்கள். பறக்கத்தான் இருக்குது பாய். அடங்கி போ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையூர்காரங்க ஒருத்தவங்க வந்து இருக்காங்க, நம்ம ஊருக்காரங்க இங்கே இருக்காங்களா எனக்கு தெரியாது. ஸோ பாய் தான் சொன்னாங்க. ஸோ நம்ம ஊருக்காரங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஏரியாலையும் நிறைய வீடு அந்தளவு இல்லை. என்ன பாய்? இப்படி பார்க்குக்கு போகலாம், பார்க்கு பார்த்துட்டு போயிடலாமா இல்லை எப்படி போய்? என்ன பார்க்கு பாய்? பார்க்கு சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க. அது பார்க்கு தானே, நம்ம இவரை போய் பார்ப்போம். நான் பார்க்குன்னு ஒன்று அமேசான் பார்க் எனக்கு நினச்சேன், கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினச்சேன் பாய். ஆனால் ஏரியா நல்லா இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டான அமைதியான ஏரியானா. அவுட் சைடு அதாவது இந்த திரையாங்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா புஜோரி, அது மாதிரி மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா. பாய் ரூமுக்கு போயிருந்தோம், போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க ரூம் பக்கத்தில் தான் போயிருக்கோம். டியூட்டி வந்துருச்சு. பாய்க்கு பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணிட்டாங்க. ஹவுஸ் டேவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான், டியூட்டி எப்போ வரனே தெரியாது. டியூட்டி வந்து உடனே வந்துடும். அப்போ போய் மேடத்தை இறக்கி விட்டு வரேன்னாங்க. இப்போ மேடத்தை இறக்கி விட்டு வந்துட்டார், கால் பண்ணார்.
மெசேஜ் பண்ணார். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நைட் அவர் ரூமில் தான் சாப்பிட்னாரு. சரி பாய் வரேன். அப்புறம் நான் என்ன பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. நான் வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போது அரை மணி நேரத்தில் அவருக்கு டியூட்டி முடிஞ்சுது. இப்போது ரூமில் போயிட்டு ஏதோ சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். நான் தான் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கல்ல, கடையூருக்காரங்க பாசக்காரங்க, அவங்க வந்து சாப்பாடு அட்வான்ஸாக வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ ரூம் வந்து எனக்கு காமிச்சு தந்துட்டாரு. அதனால நான் நேராக பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நைட் சாப்பிட முடிக்கணும். எப்படியும் வேலைக்கிழமை தானே, இந்த புஜேரி இங்கே வந்துட்டாலே கிட்டத்தட்ட 2 மணி ஆயிரும் வர. சரி நான் பக்கத்தில் அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க எனக்கு ட்ரீட் கொடுக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான். இப்போ இந்த யூட்டர்ன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் தான் இருக்குது அவர் ரூமு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வந்துட்டேன். நான் பாய் நிற்காங்கல்ல. பாய் வாங்க போவோம், என் வண்டியில் போவோம். ரிவர்ஸில் போட்டுக்கிறீங்களா இப்படி? வாங்க என் வண்டியில் போயிடுவோம். அங்கே இல்லை, நம்மளுக்கு இன்னொரு வேலை இருக்குது. என்ன வேலை? என்ன வேலை பாய்? அங்கே இப்போ நான் போன இடத்துக்கே திரும்பி போகிறேன். போயிட்டு செல்லு வச்சுட்டு வந்துட்டாங்களாம். செல்லு எடுத்துகிட்டு திரும்பி வந்து நம்ம ரொம்ப தூரமா? இங்கே தான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அவன் வண்டியில். பாய் ஒன்று சொல்ல தப்பாக நினைக்கிறீங்க. உங்கள் வண்டியில் வெளியில் எனக்கு வாந்தி விடுற மாதிரி இருக்குது பாய். ஏன் என்னாச்சு தெரியல. அதாவது நான் வண்டி ஓட்டினா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன் இல்லை போமா? சரி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை இல்லை, வாங்க ஏறுங்க. சரி ஓகே இருங்க, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி துணி கடைக்கு போகணும். துணி கடைக்கு போயிட்டு அப்படியே போகணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். சரி வாங்க, பிரச்சனை இல்லை பாய். எனக்கு இந்த இது பிடிக்க மாட்டேங்குது பாய். யாரும் டிரைவ் பண்ணல. நான் முன்னாடி உட்காந்து போனால் ஒரு மாதிரி வாந்தி வருத மாதிரி இருக்கு பாய். அதனால வாங்க ஏன் வண்டியில் போவோம். வாங்க வாங்க. ஸோ பாய் பார்த்தீங்கன்னா பாய்க்கு இன்னொரு வேலை வேறு இருக்குது தான். எத்தனை பேருக்கு எப்படின்னு தெரில. எனக்கு அப்படி தான். யார் வண்டிலையும் போனோன்னு வச்சுக்கோங்களேன் வாந்தி வர்ற மாதிரி ஆயிடுது முன்னாடி உட்காந்து போனால். இப்போ நான் ட்ரைவ் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர்னாலும் போவேன். பட் அவங்க ட்ரை பண்ணால் அப்படி இருக்குது. அதான் சார் பாயை நான் கூப்பிட்டேன். பாய் வாங்க நம்ம வண்டியிலே போவோம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி திரையா ஃபுல்லாக சுற்றுதோம். பாய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லாண்ட்ரி இருக்குது, கஃபியில் வந்து ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுக்க சொன்னாங்களாம். அங்கே போயிருக்காங்க. ஸோ அதாவது சொல்லிட்டு இருந்தோம்ல அந்த வாந்தி வருதுன்னு, அது என்னன்னே தெரில. எல்லாருக்கும் அப்படியா இல்லை உங்களுக்கு யாருக்கா இப்படி இருக்குமான்னு சொல்லுங்கள். வண்டி நான் ஓட்டினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் கூட 1 கிலோமீட்டர் தான் பாய் கூட போயிருக்கேன். ஒரு மாதிரி பயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பாய் தயவு செய்து எனக்கு இப்போ வேணாம் அப்படின்னேன். அதான் இப்போ என் வண்டி எடுத்துருக்கோம். பாய் வந்து பிக்கப் தானே ஓட்டுறாரு. நம்ம வண்டியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி ரதங்கணக்காக இருக்குது அப்படின்னு சொன்னார் பாய். நான் வாங்கி தந்தேன். என்ன பாய் வாஷ் பண்ணலையா துணியை? துணி கடை துணி தைக்க கொடுத்துருந்தாங்க. ஓ தைக்க கொடுத்ததா? நான் ஹயாத் மஹாலா நான் நினச்சேன், லாண்ட்ரி நினச்சேன் பாய். இல்லை லாண்ட்ரிலாம் இல்லை. ஓ ஹயாத்தா? பொறுமையாக போங்க. இந்த இடத்துல வண்டி இறக்கமாக இருக்கா? வேகமாக வராங்க பாய் வண்டி. நமக்கு தான் 360 கொடுத்துருக்காங்களா பாய். இந்த வண்டியில் எப்படின்னா நீங்கள் பொறுமையாக போய் சொன்னீங்களா, வண்டி பக்கத்தில் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி நின்றோம். சொல்லியிருக்கீங்க நீங்கள். வண்டி ஸ்டக் ஆகிடும் அப்படியே. ஸோ அதனால நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது நம்ம வண்டியில். பார்த்தீங்கன்னா பாய்க்கு உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அப்போலே கால் பண்ணி பாய் சொல்லிட்டார் அவங்களுக்கு அட்வான்ஸாக. நம்ம கடையனூர், இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா கடையனூர், எனக்கும் கடையனூர். பாய்க்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. நைட்டு ஸ்பெஷலாக எதாவது ரெடி பண்ணணும்னு சொல்லி அட்வான்ஸாக ஒரு கடையில் சாப்பாடு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ கப்ஸா ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்பஹாம் சிக்கனு, இது எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு அல்பஹாம் சிக்கனும் 4 கப்ஸா ரைஸும் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த முட்டை பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அவிச்சு வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நடுவில் சிக்கனை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கீஸ் கணக்காக இருக்குல்ல, இது வந்து அரபியில் பர்சான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியா 4 பேர் 5 பேர் உட்காந்து ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது இந்த மாதிரியே பர்ஸா விரித்து அதுக்கு மேலே பிளேட் வைப்பாங்க. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பர்ஸாலே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஸால் தான் நிறைய சாப்பிடுவோம். ஏறுமுலையும் பார்த்துருக்கீங்க, பழைய விளாக்லாம் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி கீஸ் விரித்து சாப்பிடுவோம். ஸோ அது மாதிரியே பர்ஸா விரிச்சாச்சு. அல்பஹாம் சிக்கன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து வீட்டில் அவிச்சது. இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயோனஸ் கொடுப்பாங்க. எப்போதுமே இந்த கப்ஸா ரைஸ் எது வாங்கினாலும் இந்த மாதிரி ஆனியன் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆனியனு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டி வந்து சூப்பராக இருக்கும். இந்த அல்பஹாம் சிக்கன் வச்சு சாப்பிடல. சப்பாத்தி எனக்காக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடல பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். இந்த கப்ஸா ரைஸுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த லெபன் தான். இதை அரபியில் லெபன்னு சொல்லுவோம், நம்ம ஊரில் மோர்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா பாய் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த கப்ஸா ரைஸ் மேலே அந்த லெபனையும் ஊற்றி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த இப்படி உட்காந்து சாப்பிட்றதுக்கே ஒரு சூப்பராக இருக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு, அப்புறம் எல்லோ கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அல்பஹாமு, சுற்றி லெபனு. ஸோ இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம். டியூட்டி முடிஞ்சது. நம்ம சாப்பிட்டு முடிச்சு ஒரு 1/2 hour அவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டே இருந்தோம்.
பேசிக்கிட்டு இருக்கலே பார்த்தீங்கன்னா மேடம் கால் பண்ணிட்டாங்க. ஸோ கால் பண்ணிட்டு நான் போக வாட்டி 3 தடவை கால் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். நான் வரேன்னேன் ஒரு 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க. அவரோட பேசிட்டு கூட வர முடியல. அவசரமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வர வேண்டியதாகிடுச்சு. நம்ம பாய்கிட்ட ரொம்ப நேரம் பேச முடியல. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தா தெரியும் 1:50 ஆகுது. 1:50 கரெக்டாக டியூட்டி முடிஞ்சுது. அவ்வளோதான், சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ தூங்க வேண்டியதான். நாளைக்கு ஜும்மா தொழுகைக்கு எந்திக்க வேண்டியதான். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வியாழக்கிழமை இந்த மாதிரி டியூட்டி இருக்கும். லீவ் டயத்துலலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நைட் எது பகல் எதுனே தெரில, அந்த மாதிரி டியூட்டி இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் திறந்தனால வியாழன் வெள்ளி எப்போவாவது இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து வியாழக்கிழமை இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரம் சீக்கிரம் வந்துடுவாங்க, சில நேரம் டைம் ஆகும். ஓகே, நம்ம அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய்.